வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை 2026 மார்ச் 2 திங்கட்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வானிலை அமைப்பு: உயரழுத்தம் சற்று விலகி நிற்கிறது. கிழக்கு காற்றை அனுப்பக்கூடிய காற்று சுழற்சி ஒன்று இலங்கையை நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த காற்று சுழற்சி ஏதும் பெரிய அளவிலே எதுவும் மழையை தந்து விடாது. இருந்தாலும் மேகமூட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை நாளை ஏற்படுத்தும். நாளை 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி 3 நாளும் இந்த காற்று சுழற்சியின் காரணமா ஆங்காங்கே மேகம் சூழும். வெயில் கொஞ்சம், அதாவது 100 டிகிரிக்கு போகாமல் 100 டிகிரிக்கு சற்று கீழே, அதாவது 96க்கு மேல் 99க்குள் ஈரோடு, கரூர் போன்ற பகுதிகளில் இருக்கும். 100 டிகிரி தாண்டாது, 100 டிகிரி எட்டாது. டெல்டா உள்ளிட்ட பகுதிகளுக்கு சாதாரணமாக 96 குறைந்த வெப்பநிலை, கிழக்கு காற்று இருக்கும். பனிப்பொழிவு நேற்று முன்தினத்தை விட நேற்று குறைந்திருந்தது. இன்றைக்கு அதிகாலையை விட நாளை அதிகாலை குறைந்திருக்கும். பனிப்பொழிவு இருக்காது, குளிர் இருக்கும், குளிர்ந்த வானிலை இருக்கும். மாலை வந்துவிட்டால் கிழக்கு காற்று, இரவு நன்ற ஒரு குளிர்ந்த சீதோஷ நிலை, நாளை அதிகாலை நன்றாக ஒரு குளிர் வானிலை, காலை வரைக்கும் இது உள்ளேயும் குளிர் வானிலை தான். எல்லா மாவட்டங்களுக்கும் மாலைக்கு நள்ளிரவுக்கு மேல் அதிகாலையில குளிர் வானிலை இருக்கும். மேற்கே கடலோரம்லாம் மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை. உள்ளே நள்ளிரவு வரைக்கும் கொஞ்சம் ஹாட்டா இருந்தாலும் நள்ளிரவுக்கு பிறகு குளிர்ந்து விடும். அதிகாலை எல்லாமே 22 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் இருக்கும். ஆகவே இப்படித்தான் வரக்கூடிய 3 நாட்களுக்கு இருக்க போகிறது. அதாவது அதிகாலை குளிர்ந்த வானிலை, மேகமூட்ட வானிலை, அதுக்கப்புறம் அதுவும் ஆங்காங்கே தான் மேகமூட்ட வானிலை. மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு சில இடங்களில் தூறல் நனைக்கும் மழை, லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. கேரள எல்லையோர பகுதிகளில் தூறல் நனைக்கும் மழை பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல அடுத்த காற்று சுழற்சி 8ஆம் தேதி வருதுங்க. 8ஆம் தேதி ஒரு தாழ்வு சுழற்சியாகவே வருது. 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கிறோம். அது கேரளாவிற்கும், கர்நாடகாவிற்கும், தமிழ்நாட்டின் கேரள எல்லையோரத்திற்கும், மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் வாய்ப்பு இருக்கு, மழை வாய்ப்பு இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலைக்கு, அது மேற்கு தொடர்ச்சி மலையையும் தாண்டி கிழக்கே வருமா, மேற்கு மாவட்டங்களுக்கு உள்ளே வருமா, தென் மாவட்டங்களின் உள்பகுதிகளுக்கு பொழியுமா என்பதை பொறுத்திருந்து நாம் அறிவிப்போம். நாளைக்கு, நாளை மறுநாள் வரக்கூடிய நாட்கள்ல அந்த மழை எப்படி இருக்கும் 8ஆம் தேதிக்கு மேலங்கிறது அறிவிப்போம். 8ஆம் தேதிக்கு மேல கேரளா, கர்நாடகா, தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் மேற்கு மாவட்டத்தின் மலையை ஒட்டிய பகுதிகளுக்கும் வாய்ப்பு இருக்கு. 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் ஆங்காங்கே. 14ஆம் தேதிக்கு மேல 20ஆம் தேதிக்குள்ள கொஞ்சம் வலுவா இருக்கு. அதுவும் கேரளா, கர்நாடகா, தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு வாய்ப்பு இருக்கு. இது கடலோரம் எந்த அளவிற்கு முன்னேறி வரும், இரு காற்று இணைவு நடக்குமா, இலங்கைக்கு நிச்சயமா மழைப்பிடிவை கொடுக்கும், தமிழ்நாட்டிற்கு எப்படி அமையும், இவையெல்லாம் ஆய்வில் இருக்கு. கண்டிப்பாக வரக்கூடிய 8ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்குள் 2 அடுத்தடுத்த காற்று சுழற்சி தாழ்வு நிலைகள் வரை இருக்கு. ஒன்று வலுவா கூட மாறலாம். எல்லாமே ஆய்வில் இருக்கு. கண்டிப்பா நாம சொன்னா அது நடக்கணும், அதை உறுதிப்படுத்தணும். இதற்காக நம்ம தாமதப்படுத்தணும். ஆனால் உறுதியாக மழை பெய்யும் நினைச்சு அச்சமோ பீதியோ கொள்ள வேண்டாம். நான் அச்சப்படுத்துவதற்காகவோ பீதிப்படுத்துவதற்காக வரவில்லை. அறுவடை விவசாயிகளுக்கான ஒரு திட்டமிடுதலுக்கான ஆய்வறிக்கை. மேற்கு மாவட்டங்களுக்கு தற்பொழுது உறுதியாக தெரியுது. 8ஆம் தேதிக்கு மேல 20ஆம் தேதிக்குள்ள சில நாட்கள் மழை தெரியுது. அதுல ஒவ்வொரு நிகழ்வுக்கும் 3 நாள் தெரியுது. மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை நேரமாக இருக்கும் மேற்கு மாவட்டங்கள். மதியம், மாலை, இரவு. எப்பொழுதுமே கடலோர மழைன்னா அது அதிகாலையில் இருக்கும். மேற்குன்னா அது மதியம், மாலை, இரவு தான். கிழக்கிருந்து மேற்கு நோக்கி குவிக்கப்பட்டு மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் கேரளாவிலையும் மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் 8ஆம் தேதிக்கு மேல. தமிழ்நாட்டிற்கு பிற கடலோர பகுதிகளுக்கு, டெல்டாவிற்கெல்லாம் எப்படி இருக்கும், ஏற்கனவே ஒரு நிகழ்வு வந்துச்சு. அது செட்டிங் சரியா செட் ஆகல. நிகழ்வு அருகில் இருந்தாலும் 2 காற்று இணைவு இல்லை, குளிர்ந்த காற்றும் வெப்ப நீராவியும் இணைவு இல்லை. அதனால சரியா மழை இல்லை, மேற்கே பெய்தது. அதே போல் மேற்கே பொழியும். ஆனால் கடலோரம் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை என்று முழுமையாக இல்லை என்று சொல்வதற்கல்ல. இலங்கைக்கு கொடுக்க போகிறது, தமிழ்நாட்டுக்கு கொடுக்குமாங்கிறது ஆய்வில் இருக்கு. அடுத்தபடியா இந்த மாத இறுதியிலையும் இருக்கு நிகழ்வு. மார்ச் 21ஆம் தேதிக்கு பிறகு வெப்பம் பொதுவாக உயரும். சூரியன் குத்துக்கதிர் குமரி முனையை நோக்கி வரும். இருந்தாலும் கிழக்கு காற்றது அதனையும் தாண்டி தொடர வாய்ப்பு இருக்கு. அதனால பெரிதா வெப்பம் இருக்காது. குளிர்சாதன வரையில் இருப்பவர்களுக்கு அதிகமாக தெரியும்.
ஆனால் ஒப்பிட்டு சராசரியை இந்த தேதியில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் எப்படி இருந்துச்சு, 10 வருஷம் சராசரி எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்பொழுது குறைவாக இருக்கும் சராசரி வெப்பமும். கிழக்கு காற்று தொடர்ந்து இருக்கும், நிகழ்வுகள் வரும், மேகமூட்டங்கள்லாம் இருக்கும், தூறல் சாரல் வாய்ப்பு இருக்கு, மேற்கே மழை இருக்கு. 8ஆம் தேதிக்கு பிறகுதான் இது எல்லாமே. பெரிய மழை இது வரைக்கும் நான் எதுவும் அறிவிக்கலை, எதையும் யாரையும் அச்சப்படுத்தலை. உங்களுக்கு எப்போ அறுவடை வருதோ அதை செய்யலாம். ஆய்வறிக்கையோட இணைந்திருக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா 8ஆம் தேதிக்கு மேலே 20ஆம் தேதிக்குள்ள 2 நிகழ்வு இருக்கு. அது எங்கே மழை தருங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆகவே இப்போ அச்சமோ பீதியோ கொள்ள தேவையில்லை. புரியுதுங்களா? ரொம்ப எச்சரிக்கையாக சொல்ல வேண்டியிருக்கு. தேவையில்லாத முன்னெச்சரிக்கை எடுக்கிறீங்க. புரியுதுங்களா? அதுக்கு தான். ஓகே, அடுத்தது ஏப்ரல் மேயும் ஏற்கனவே சொன்னது தான். ஏப்ரல் மே வெயிலும் இருக்கும், மழையும் இருக்கும். மழை மாதத்திற்கு ஒரு நிகழ்வால் 3-4 நாட்களுக்கு இருக்கு. மாதத்துக்கு 3-4 நாட்கள் உறுதியாக இருக்கு. ஆனால் பிற நாட்கள் எல்லாமே நிகழ்வுகள் இருக்கு, வெயிலும் இருக்கு. வெயில் நிகழ்வு கடலோரத்தில் இருந்தால் கூட வெப்பமான பகுதியிலிருந்து காற்றை எடுத்தால் வரக்கூடிய வழித்தடம் வெப்பமாகி வரும். வெப்பமான பகுதியிலேருந்து காற்று கடலோரம் வந்தால் உள் தமிழ்நாட்டிலேருந்து வெப்பமான காற்று கடலோரத்துக்கே வரும். புரியுதுங்களா? அதுமாரி செட்டிங் எல்லாம் மாறி செட் ஆகும். செட்டிங்கை பொறுத்து தான் மழை, குளிர், வெப்பம் எல்லாமே அமையும். ஆகவே நிகழ்வு இருக்கு, மாசத்துக்கு ஒரு நிகழ்வு. அந்த ஒவ்வொரு நிகழ்வும் 3 நாள் மழை தரும், பிற நாட்கள் வெயில் இருக்கும். மேகமூட்ட வானிலை எல்லாம் கலந்த வானிலையாக தான் இருக்கும். ஏப்ரல் மே இறுதியில் தென்மேற்கு பருவமழை சராசரிக்கு சராசரிக்கு முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை. வேறு எந்த மாற்றமும் இல்லைன்னு சொன்னதில்லை. மே மாதம் ஏப்ரல் மாதம் 2 மாதமுமே மாதத்துக்கு ஒரு நிகழ்வு இருக்கு. அது எப்போங்கிறதெல்லாம் வரக்கூடிய நாட்களில் சொல்லலாம் கண்டிப்பாக. ஆனால் நிகழ்வு இன்னும் ஒன்று கூடுதலாகவே இருக்கும். ஆனால் ஒரு நிகழ்வு தான் வலுவாக இருக்கும், ஒரு நிகழ்வு தான் மழை தரும், ஒரு நிகழ்வு மிரட்டல் தூறல் சாரலோட போயிடும், ஒரு நிகழ்வு விலகியே எட்டி போகலாம். ஆனால் ஒரு நிகழ்வு உறுதியாக தெரியுது, மாதத்துக்கு 1, ஏப்ரலில் 1, மே 1. மார்ச்சில் 2 நிகழ்வு தெரியுது. 2 நிகழ்வு மேற்கு கேரளா எல்லையோரத்துக்கு மட்டும்தான் மழை தெரியுது. இங்கே இருக்கும் அனல் எப்பொழுது என்று உறுதிப்படுத்தவில்லை. எப்படி, எவ்வளவு, எந்த இடம், இவையெல்லாம் என்ன உறுதிப்படுத்தலை. தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். அதே போல் தென்மேற்கு பருவமழையை நம்ம சொல்லிட்ட முன்கூட்டியே சராசரிக்கு கூடுதல் தான். எல்னினோ இப்போ கிடையாது, இப்போ வரைக்கும் லானினா தான் தொடருது. அப்படி மாற சூழல் இருந்தாலும் அதாவது கடல் நீரோட்டம் வட்டமடித்து கொண்டிருக்கு, நடுநிலையாக மாறலாம். ஆனால் பெரும்பாலும் ஆசிய பக்கம் குவித்து கொண்டு தான் இருக்கு. உடனடியாக நடுநிலையாக மாறவும் வாய்ப்பில்லை. எது எப்படியோ ஆசிய பக்கம் வெப்பம் மிகுதியாக தான் இருக்கும், நிகழ்வுகளுக்கு சாதகம் இருக்கு. வங்கக்கடல் வெப்பத்தை விட அரபிக்கடல் வெப்பம் உயர்ந்திருக்குன்னு ஏற்கனவே சொன்னோம். முன்கூட்டியே தொடங்கி தென்மேற்கு பருவமழை, முன்கூட்டியே நிகழ்வுகளுக்கு சாதகம் அரபிக்கடலில். வங்கக்கடல் வெப்பம் உயரும், சூரியன் குத்துக்கதிர் வந்தோன்னு உயர ஆரம்பிக்கும், படிப்படியாக உயர தொடங்கியிருக்கு அதுலேருந்து. ஆனால் வைகாசி காற்று கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். வைகாசி காற்று தொடங்குவது தாமதம் ஏற்படலாம். எப்போதும் சித்திரையிலே தொடங்கிற வைகாசி காற்று இந்த வருஷம் வைகாசி மாதம் தான் தொடங்கும், அப்படி இருக்கும். புரியுதுங்களா? இவையெல்லாம் அப்டேட்ஸை அறிய அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.